It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Casa Grande presents Kalyanamaalai, exclusively Mohan, powered by Pothys Varnamahal, Parryware, Aroma, and Pothys Silks. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேம்மா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை மட்டும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ரிப்பீட்டாக போட்டுக்கலாம். நான் கேட்கணும்னே அவசியம் கிடையாது. நல்ல விஷயம். அது அந்த மூடுலயே எப்பவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பதில் எவ்வளோ பேர்கிட்ட கிடைக்கிறது? கரெக்ட். அதுக்காக நான் 10 பேர்ட்ட இன்டர்வியூ பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னு எல்லாரையும் கொண்டு உட்காந்து வச்சு இன்டர்வியூ பண்ணி பார்க்க முடியுமா? நம்ம ரெகுலராக ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். வாரம் நம்ம வந்து ஏதோ ஒரு பெட்டி தூக்கின்னு போயிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்தும்பொழுது இன்னமுமே எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னாக்க, இன்னமும் வரன் தேட்டரத்தில் வந்து பேரண்ட்ஸோட ரோல் இவ்வளோ பெருசாக இருக்கா, பேரண்ட்ஸ்லாம் வராங்களான்னு கேட்குறாங்க. நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் ஆயிரக்கணக்கில் எப்படி வராங்க. அவங்க கையில் அந்த பவர் இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்டு பசங்க முட்டுக்கட்டை போட்டுற மாட்டாங்களா? அதனால் அவங்கள்ட்ட அந்த பவர் இருக்கிறதுக்காக தான் வராங்க. அது ஒரு நல்ல விஷயம். We are thankful to the youngsters. அந்த ஜாப் அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம டேபிள் வரைக்கும் வருது. அதனால ஆல்வேஸ் we are thankful to youngsters. கண்டிப்பாக நமஸ்காரமே பண்ணணும். வயசு காரணமாக பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா அது இல்லை, அவங்க வந்து பண்ணி விட்டுலாம். ஆமாம், அவங்க வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலுமே நம்ம இப்போ ஈவன் வெளிநாடுகளில் கூட இப்போ நம்ம அடுத்தடுத்து எல்லா ஊர்களையும் வந்து இந்த மேட்ரிமோனியல் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசிட்டே தான் இருக்காங்க. தேவைப்படுறது எல்லாமே நடக்கிறது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறது சிங்கப்பூர்லேயும் யோசிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட நான் ஹானஸ்ட்டாக என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா, எனக்கு என்னமோ அந்த பேரண்ட்ஸோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியவே இல்லை. ஈவெண்ட்டில் நம்ம அன்றைக்கி பார்த்த க்ரௌடு என்ன இருக்கோ அதே க்ரௌடு வந்து இப்போவும் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்னா பசங்க டிசைட் பண்ணாதான் நாங்கள் பண்ண முடியுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் கையில் இன்னும் எத்தனை வருஷம் இந்த மேட்ரிமோனியல் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? Kalyanamaalai, exclusive matchmaking for affluent families. Complete confidentiality. Call exclusive desk 98408-91400. எல்லா சேஞ்சஸுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உட்பட்டது. என்ன இன்னைக்கு வந்து எல்லாம் அப்படியே தலைகீழ மாறி போச்சுன்னு பார்க்குறோம். நாளைக்கு எல்லாம் நன்னா ஆயிடுறது. கம்ப்ளீட்டாக பக்திக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. இன்றைக்கி பார்த்தா எல்லா கோயிலையும் அலமோதிண்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடிலாம் போகும்போது யங்ஸ்டர்ஸுடைய இவ்வளவு பெரிய ரஷ்ஷை நம்ம பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் மோதுறது. ஸோ பாரம்பரியமாக இருக்கிற எதுவும் வந்து உடனடியாக அப்படியே தலைகீழ மாறிடும்னு வெளியில் சொல்கிறதோ, இல்லை கம்ப்ளீட்டாக இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே தரிகட்டு இருக்கிறாங்கங்கிறதோ வந்து வெளியில் பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்குது. யங்ஸ்டர்ஸுடைய லைஃப்னுடைய இது என்னென்னா, சரி எல்லாம் கலாட்டாவும் பண்ணக்கூடிய லைஃப்பில் இருக்கிறாங்க. அப்படியே ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அவங்களோட கேரக்டரே மாறி போகிறது அப்படியே. ஏன்னா அப்பாவா அம்மாவா, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லையா, நம்மளோட ரோல் வந்து நேற்று வரைக்கும் இளைஞர்களாக இருந்தோம், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே போகிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பாடம் தான் படிக்கலாமே தவிர நல்லது கற்றுக்கிறது வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் கற்றுக்கணும், வீட்டுக்குள்ளே தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பாரம்பரியங்கிறது எங்கேயுமே போகாது, நம்ம கைவிட்டு போகாது. அதையும் தவிர பசங்களுக்கு என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து எல்லாரையோடையும் பார்த்து பழகிறாங்க. முன்ன மாதிரி வந்து பெண்ணோட பேசணுமா, பையனோட பேசலாமா கூடாதா, இந்த மாதிரி அப்ரஹென்ஷன் ஒன்றுமே கிடையாது. தே ஹவ் காட் ஆல் தி ஃப்ரீடம் டு டிஸ்கஸ். அது வரைக்கும் இருக்குது. மீதி எல்லாமே வந்து அவங்க அசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த சேஃப்டி எப்போதும் அவள் உணர்றா. அவள் வந்து எல்லாத்தையும் துறந்து வாழக்கூடிய அளவில் இல்லை, எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி வாழற அளவில் இருக்கா. ஏன்னா சேஃப்டி ஆஃப் ஹர் செல்ஃப், சேஃப்டி ஆஃப் ஹர் ஃப்யூச்சர், சேஃப்டி ஆஃப் தி சில்ட்ரன் விச் வில் கம் இன் டு ஃபேமிலி, இத்தனை வந்து அவள் மனசுக்குள்ளே போட்டுக்கிறா. இது ஜென்ஸு வந்து பையங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் பையங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சைஸ் வைஸ் பார்த்தா பெண்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த பொறுப்புங்கிறது அவங்க தலையில் தான் ஜாஸ்தி விழுது. ஒரு தாய்க்கு உள்ள பொறுப்பு வந்து தந்தைக்கு இருக்காருன்னா தந்தைக்கு வந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அது கட்டுக்கோப்பாக எடுத்துன்னு போகிற பொறுப்பு வந்து தாய்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிஸ்டம் சேஞ்சுங்கிறது வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது தவிர்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு பக்குவத்துக்கு வரும்போது தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. நீங்கள் கேட்டதில் வந்து பெற்றவங்களோட பங்கு இன்னும் இருக்கா, அது கண்டினியூ ஆகுமா, சஸ்டைனபிளாக இருக்குமான்னு கேட்குறீங்க. இருக்கும், ஆனால் எப்படின்னா ஷேரிங்கில் இருக்கும். பசங்க கையிலையும் இருக்கும், பெற்றோர் கையிலையும் இருக்கும். அந்த முடிவு வந்து ஷேரிங்கில் தான் இருக்குமே தவிர தவறி போய் கூட இந்த கைக்கு போயிடாது, இந்த கைக்கு போயிடாது.
சில இடங்களில் சொல்லுவாங்க, நீ பார்த்துட்டே இல்லை, தாலி கட்டி நீ போய் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரையும் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் இப்போ டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன சரி அவன் பார்த்தா அதில் ஒன்றும் பெரிய தப்பு இருக்காதுங்கிற லெவலில் பெற்றோர் ஒத்துக்கக்கூடிய மனநிலைக்கு மாறி இருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டா சரிங்க. நல்லா இருக்கணும் தானே. இப்போது அவங்க உழைக்கிறது, அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க இது பண்ணுறது எல்லாமே வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி சில்ட்ரன் தானே. அதே மாதிரி தானே சில்ட்ரன் தன்னோட வெல்ஃபேரையும் அவன் பார்த்துக்கிறான் இல்லையா? அந்த இடத்துல வந்து அவன் ஹி வில் நாட் ஃபெயில் ஆர் ஷீ வில் நாட் ஃபெயில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறது. இந்த பார்க்குற உலகம் வந்து திருதுப்புன்னு தழுகீழாக மாறிடுது அப்படின்னு பயமுறுத்துறதெல்லாம் வந்து நம்மளோட வேலை இல்லை. மாறவே கூடாது. மாறாமல் இருந்தால் தான் நமக்கு வேலை வந்து ஜாக்கிரதையாக இருக்கும். கல்யாண மாலைங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும்னா அதுக்கு வந்து தடுமாறாத உள்ளங்கள் கொண்ட இளைய தலைமுறை நமக்கு கட்டாயமாக வேணும். கரெக்ட். ரொம்ப ரொம்ப சரி. ஒரு அருமையாக